ஸோ இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் பி a கஸ்டமைஸ்டு. கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை, ஸோ என்ன அப்ளிகேஷன் தேவை அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்க முடியும். இதோட அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா 20 மைக்ரான் லெவல் அக்யூரசி இருக்கும். ஓகே. ஸோ இதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ன வரைக்குமே ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்களாம் இன்ன வரைக்குமே இதோட ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக நிறைய பேருக்கு தெரியாது, ஜுவல்லரியோட அப்ளிகேஷனுக்கும் இது யூஸ் ஆகுது. ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுறான். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா 22 kg. இதோட மொத்த செட்டப் வந்து 20 kg தான் இது. ஆனால் இதோட இன்னும் எனக்கு இது தூக்கம் இன்னும் சிரமமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா 10 kgலையும் இருக்குது. ஆத்தாடி. இது லேசர் வெல்டிங் மட்டும் பண்ணுமா, லேசர் கட்டிங் பண்ணுமா? இதுல வந்து நம்ம ரெண்டுமே 2-in-1 பண்ணிக்கலாம். லேசர் கட்டிங் பண்ணுமா? லேசர் கட்டிங் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கார்பரேட் கம்பெனின்றதால ஸோ பசங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் டிசைன் ட்ரைனிங் வித் ஜாபோட கொடுக்குறோம். ஸோ மெக்கானிக்கல் முடிச்சவங்க ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், மெக்காட்ரானிக்ஸு, ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸு, ஸோ EEC இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நம்ம வந்து அவங்களுக்கு டிசைனில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கேலக்ஸியான் ரோபோட்டிக்ஸ். எஸ், கேலக்ஸியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இவங்க பெங்களூரில் சின்னதாக ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி சென்னையில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் கோயம்புத்தூரில் அசம்பிளி யூனிட்டும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேயே அவங்களுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. கேலக்ஸியான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான ரோபோட் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக ரோபோட்டிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரோபோட்டிக்ஸ்னால் என்ன, அது எத்தனை வகைப்படும், ரோபோட்ஸ் என்னமெல்லாம் வேலை பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் கேலக்ஸியானுக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். கேலக்ஸியானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய ஃபவுண்டர், MD எப்படி வேணாலும் சொல்லலாம், அப்துல் சார் நம்ம கூட இருக்காங்க. அப்துல் சாரை மீட் பண்ணி அவர்கிட்டயே இந்த விஷயத்தை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேலக்ஸியானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட ஃபவுண்டர் அப்துல் சார் நம்ம கூட இருக்காரு. அவரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டும்தான் கேலக்ஸியான் என்ன பண்ணுது, எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்ம இண்டஸ்ட்ரிக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ்டர் ஷான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேலக்ஸியான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்துல் சார் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவருடைய வரலாறை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா BE ஏரோநாட்டிக்கல் முடித்தேன். ஓகே. ஸோ BE ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் இன் மெக்கானிக்கல் கேர் முடிச்சுட்டு ஸோ BE முடிக்கிறப்பே நம்மளுக்கு வந்து ஒரு நான் வந்து ஏரோஸ்பேஸ் முடிச்சதெல்லாம் நிறையா வந்து ஜாப் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஓகே. ஸோ பெங்களூர் போய் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஏரோங்கிறது வந்து ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப கம்மியான ஜாப்ஸ் இருக்கிறது தான் இல்லையா? ஆமாம், ரொம்ப நான் படிக்கிறப்பலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்தது. ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதே தாண்டி நிறைய ஹடில்ஸ் இருந்ததுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா ஜாப் போகிறதுக்கு. ஸோ நிறையா கம்பெனிஸில் போனால் ரெஃபரன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனால் நம்ம வந்து ஃப்ரெஷராக இருக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ இன்டர்ன்ஷிப் எடுக்கணும், அந்த மாதிரி போகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பேஸில் தான் அந்த கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் எனக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணுறப்ப கம்பெனிஸில் போகிறப்ப ஈவன் ஒரு வாட்ச்மேனில் கேட்டுக்கு போனால் கூட அலோவ் பண்ண மாட்டார். வெளியே ரெஸ்யூம் வாங்கிட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டரில் ஓகே நம்ம பட்ட ஸ்ட்ரகிள்ஸை யாரும் படக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தது. ஓகே. ஸோ ஒரு டிசைனில் ஆரம்பித்து இப்போ வந்து ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணி டெக்னாலஜி அப்டேட்டாக ரோபோட்டிக்ஸ்ன்ற ஆட்டோமேஷனை வந்து நம்ம இப்போ வந்து கேலக்ஸியான் ரோபோட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. எங்கே படிச்சீங்க? உங்கள் சொந்த ஊர் தான் இது? நான் பானின் பாட்டப் வந்து கள்ளக்குறிச்சி. நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் கள்ளக்குறிச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ஏரியாவில் மல்லசமுத்திரம் ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் படித்தேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில்லை. ஓகே. ஸோ நானாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக லேர்ன் பண்ண தான் எல்லாமே. ஸோ நான் வேலைக்கு தேடி வேலை கிடைக்காததால நானே எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணுன்ற ஆரம்பித்த கம்பெனி தான் இது. ஓ சூப்பர். இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? இப்போ வந்து இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, சென்னையில் ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, பெங்களூரில் ஒரு 5 பேர் இருக்காங்க. சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு 6 பேர் இருக்காங்க. பெங்களூரில் ஆரம்பித்த கம்பெனி, சென்னையில் மேனுஃபேக்சரிங், கோயம்புத்தூரில் வந்து அசம்பிளிங் யூனிட், அதெல்லாம் தாண்டி கேலக்ஸியான் இன்னைக்கு என்ன புது விஷயத்தை பண்ணுது, மக்களுக்கு என்ன, அதாவது மக்களுக்குங்கிறத விட ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டு
ரீஜனு. அப்படி இருக்கிறப்போ கேலக்ஸியான் மாதிரியான ஆட்டோமேஷன் என்ன மாதிரியான ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கு? 2013 கேலக்ஸின்றது ஒரு ஏரோஸ்பேஸ் படிச்சதால ஏரோஸ்பேஸ் ப்ளஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் கேர் படிச்சதால ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு கேலக்ஸி ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ லிமிட், ஸ்கை இஸ் நோ லிமிட். அதே மாதிரி அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி there is no limit for us. ஸோ அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து நம்ம ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிசைனில் ஆரம்பித்தோம், ஜிக்சன் பிக்சரு, மிஷின் டிசைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் 2014 வந்து SPM பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பண்ணிவிட்டு 2017 வரைக்கும் நிறைய ஆட்டோமேஷன் ஸ்பெஷலாக ஒரு அசம்பிளி லைன் ஆட்டோமேஷன், பிக் அண்ட் பிளேஸு. ஸோ ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ்டு மிஷின் பில்டராக இருந்தோம். ஃபார் 2017க்கு அப்புறம் டெக்னாலஜி அப்கிரேடேஷன், ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் போனால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரியர் இருக்கும். இந்த அப்டேஷனுக்காண்டி ரோபோட்டிக்ஸ் வந்தோம். ரோபோட்டிக் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ரோபோட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன் வந்து இப்போ SPM நாங்கள் பண்ணுறோம், நிறையா விஷயம் பண்ணுறப்ப கஸ்டமருக்கு R&D பண்ணி டைம் டிலேஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நாங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணமோ, ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ரூவன் சொல்யூஷனாக கஸ்டமருக்கு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபிகேஷன். ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா அவங்க 100% சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம், ஒரு கார் மினிமம் ஒரு புது கார் வாங்கினா ஒரு 5 to 7 years நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 to 15 years யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிராண்டு கம்பெனி யூஸ் பண்ணுறது. ஸோ அதே போல் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அபியூஸாக பார்த்தீங்கன்னா 10 to 15 years வரைக்கும் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க முடியும் கம்ப்ளீட்டாக. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 30 years கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோபோட்ஸ். அந்த மாதிரி பிராண்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம எந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்? நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமா, இல்லை அசம்பிள் பண்ணுறோமா, இல்லை வெறும் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுறோம்? இல்லை, ஆக்சுவலி நம்ம மூணுமே பண்ணுறோம். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஸ்பெஷலாக கேட்டாங்கன்னா ஸ்பெஷல் ப்ராடக்டாக நம்ம வந்து ரோபோட் இருக்குன்னா ரோபோட்னு ஒரு ப்ராடக்ட். அந்த ரோபோட்டை வந்து என்னன்னா ஆம் மட்டும் தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எப்படி கை இல்லைன்னா ஒரு பாடி மட்டும் தான் இருக்கும். அதுக்கான கம்ப்ளீட் ஒரு கிரிப்பர்ஸு, ஸோ ஃபிக்சர்ஸு, ஸோ அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான PLC, ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஓகே, அதாவது ஒரு ரோபோன்னா வெறும் உடம்பு மட்டும் இருக்கும், அதுக்கு தேவையான ஹேண்டு, கை, கால் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ஓகே, அது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் மக்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்மளுக்கு ஒரு கை கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம ஒரு பாடி இருக்கு. ஸோ இதில் வந்து ஆர்ம் கொடுக்குறோம், இந்த ஃபிங்கர் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுது, இப்போ ஒரு பொருள் எடுக்கணும்னா எடுக்கும், வைக்கணும்னா வைக்கும். ஸோ அந்த மாதிரி ரோபோவை நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண தர முடியும். நம்ம மூணுமே பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறோம், ட்ரேடிங்கும் பண்ணுறோம், ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் சொல்யூஷனும் கொடுக்குறோம், ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் ஸ்பெஷலாக கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க முடியும். 90s கிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து ரோபோட் தான். அதாவது ரோபோட்னா இப்படி தான் இருக்கும், அது தன்னைத்தானே வந்து நடக்கும், ஓடும், அதுவே தான் வேலையை செஞ்சுக்கும், நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அதுவே முடிச்சிடும் அப்படின்னு இருக்கும். அந்த ரோபோட்டுக்கும் நீங்கள் இப்போ காமிச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரியான ரோபோட்டுக்குமான வித்தியாசம் தான் என்ன? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமனாய்ட் ரோபோட்டுன்னு இருக்கும். அது வந்து மனுஷனுக்கு நம்ம அட்டாச் பண்ணி ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அது இன்ட்ராக்ட் பண்ணும். இது என்ன பண்ணோம்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸில் இருந்து ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வரைக்குமே இந்த ரோபோட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் இப்போ கமர்ஷியலாக சேல்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அளவுக்கு கொண்டு வந்துட்டு. ஆமாம், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு மார்னிங் வரீங்கன்னா ஒரு டீ குடிக்கணும். ஓகே, ஸோ அந்த பால் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அந்த ரோபோட் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணுவீங்க, அந்த ட்ரெஸ் வியர் பண்ணுற இடத்துல பேக்கிங் இடத்துல இந்த ரோபோட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேக்கிங் ஆமாம் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேக்கிங் கம்பெனிஸுக்கு வந்து அதே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ரோபோட்டிக்ஸினுடைய வருகை வந்து மேன் பவரை வந்து அழிச்சிடாதா? மேனே இல்லைன்னா ரோபோட் ஆப்ரேட் பண்ண முடியாது, மேனே இல்லைன்னா ரோபோட் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மேனோட ஒர்க்கை தான் நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஓகே, அவங்களோட ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். மேனால ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று வேலை செய்ய முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு 2 hours 3 hours லஞ்ச் பிரேக்கோ டீ பிரேக்கோ ஸோ அவங்க போகிறப்ப அந்த இடத்துல கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரோபோட்டை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஆட்டோமேஷன்ன்றது.
இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், அதுவும் பெரும்பாலும் இப்போ கோயம்புத்தூர் வந்து இண்டஸ்ட்ரிக்குன்னே ஹப்புங்கிறப்போ இங்கே வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மேன் பவர் தான். அதுலேயும் மேன் பவர் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா, இந்த லாலேயே வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்யணுங்கிற வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த ரோபோட் வந்து கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக மேன் பவர், அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்பெனியோட டிபெண்ட்ஸ். ஒரு கம்பெனியில் வந்து எனக்கு லேபர் கிடையாது, ஸோ எனக்கு லேபரை டிபெண்ட் பண்ணி இருந்தால் இன்னைக்கு வர்றாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க, ஸோ அதுக்கு மெயினாக இது யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, எனக்கு நிறைய லேபர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, எனக்கு லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷார்ட்டேஜ் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேபரை வந்து எல்லாத்துக்குமே நான் அகாமடேட் பண்ண முடியல, ஸோ என் கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்னோட மேனோட ஒர்க்கை, ஏன்னா இப்போ நான் மேனோட ஒர்க்கை நான் ரெடியூஸ் பண்ணணும், ப்ளஸ் நான் 20 பேருக்கு வந்து ஒரு மாதம் வந்து நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 2 வருஷம் கால்குலேட் பண்ணால் எனக்கு ஒரு 30 lakhs வருது. அந்த 30 lakhsக்குள்ளே எனக்கு ஒரு 4 பேர் மட்டும் இருந்தால் போதும், மீதி எல்லாமே என்னால் அவ்வளோ அகாமடேட் பண்ண முடியாது. எனக்கு ROI எடுக்கணும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ரோபோட்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரோபோட் பண்ணுறதால ஒரு சில கஸ்டமருக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 yearல ROI எடுக்க முடியும், 2 years மேக்ஸிமம். பெரிய எந்த அளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே மேக்ஸிமம் 2 yearல ROI எடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ROI எடுக்கணும்னா 15 years. there is no guarantee for life. பட் ரோபோட்டுக்கு there is a guarantee for life. ஏன்னா இந்த மிஷின் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year தான் நம்ம ROI எடுக்க முடியும், மேக்ஸிமம் 2 year ஆஃப் ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுக்க முடியும். அந்த ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஓகே, எனக்கு சின்னதாக வந்து நேற்று ஒரு காமெடி, அதாவது பரோட்டா போடுறதுக்கு ரோபோட் வந்துருச்சு. ஆனால் பரோட்டாவில் இருக்கிற இது கொத்து பரோட்டா வருமா, கைமா பரோட்டா வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி அக்யூரேசி லெவல் எப்படி இருக்கும்? அக்யூரேசி லெவல் பார்த்தீங்கன்னா 20 மைக்ரான் அக்யூரேசியில் இருக்கும் ரோபோட்டு. அதாவது ஒரு ஹியூமனை வச்சு பண்ணுறதை விட அதிகமான அக்யூரேசி இருக்கும். ஆமாம். ஓகே, எங்களுக்கு இந்த மாதிரியான சொல்கிறத விட எங்களுக்கு இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்புறம் ரோபோட் இல்லாம கோமோட்டோ என்னமோ சொன்னீங்களே, கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ் என்னன்னா ஹியூமனோட சேர்ந்து ஒர்க் ஆகும். அதுதான் கொலாபரேஷன். மனுஷனா சேர்ந்து ஒர்க் ஆகும். மனுஷனை வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லா ஆக்காது, பிளஸ் வந்து எந்த ஒரு டெஸ்ட்ராயும் பண்ணாது, எந்த ஒரு காஷனும் கிரியேட் பண்ணாது. நம்ம ஏதாச்சும் கிட்ட போனாவே ஒரு 10 mm முன்னாடியே ஸ்டாப் ஆயிரும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது சென்சார் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி சென்சார் இருக்கும் எல்லாத்துலயும். நம்ம பக்கத்துல நம்ம ஹேண்ட் ஃபோர்ஸா போனாவே அது வந்து சென்ஸ் பண்ணி நின்றோம். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். அப்துல் சார்கிட்ட பேசிக்கான கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வேணும். அதாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த மிஷின் என்ன மிஷின், இந்த மிஷின் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா 6 axis ரோபோட், இண்டஸ்ட்ரியல் ரோபோட். இது மேட் இன் இந்தியாவிலே வந்து பண்ணுற ரோபோட்டு. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பருக்கான ப்ரொவிஷன். இதில் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை இது வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிரிப்பர் சொல்லுவோம். நம்ம ஒரு டூல் அட்டாச் பண்ணி இதில் வந்து நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வெல்டிங் பண்ண முடியும், பிக் அண்ட் பிளேஸ் பண்ண முடியும், பெயிண்டிங் அடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான பேலட்டைசிங், நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம வந்து பேக்கிங் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேலட்டைசிங்னா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வருது, அதை எடுத்து பேலட்டில் வச்சு அடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான அப்ளிகேஷனுக்கு இந்த ரோபோட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது எத்தனை ஹைட் வரைக்கும் இது பம்ப் ஆகும்? இது எந்த மாதிரியான இது? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து 6 axis ரோபோட்டில் பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர். நம்ம நிற்கிறதுலேருந்து ரேடியஸ் வந்து 1.4 மீட்டர் வரைக்கும் கவர் ஆகும். 200 கிலோ மோட்டர் இருக்குன்னா இந்த ரோபோட் வந்து 200 கிலோ தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து 500 kg வரைக்கும் இந்த பிராண்டில் இருக்கு. ஸோ ரீச் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 1.4 மினிமம் பேசிக் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 10 kgலேருந்து அப் டு 500 kg வரைக்கும் இருக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா 700 mmலேருந்து 3 மீட்டர் வரைக்கும் ரோபோட் அவைலபிள் இருக்கு. நம்ம இந்த மிஷின் வந்து பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல எந்த இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக யூஸ் ஆகும்? வெல்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வெல்டிங் பண்ணுறாங்க. ஸோ மிக் வெல்டிங்கு, டிக் வெல்டிங்கு, லேசர் வெல்டிங்கு, லேசர் கட்டிங்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் ஷாப், சிஎன்சி மிஷின் ஷாப், பிஎம்சி மிஷின் ஷாப், யாரெல்லாம் மிஷின் ஷாப் வச்சுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பிக் அண்ட் பிளேஸ்க்கு யூஸ் ஆகும். பெயிண்டிங், யாரெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு ப்ராடக்டை வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறப்ப ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸு, கமர்ஷியலு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ அதுக்கப்புறம் இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி எல்லா வகையான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம there is no limit நான் சொன்னேன்ல. ஸோ என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து மேன் பவரை ரெடியூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ரோபோட் வந்து யூஸ் ஆகும்.
ஒரே ரோபோ ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே நம்ம சொல்யூஷன் கொடுத்துடலாம். வேறு லெவல். நீங்கள் சொல்கிறப்பயே எனக்கே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படி இந்த மிஷின் இருக்கிறப்ப இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகும்? மினிமம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டேக் லைனே பார்த்தீங்கன்னா 3 விஷயத்துக்கு அப்படி தான் கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹை குவாலிட்டியாக கொடுக்கணும், ஹை குவாலிட்டி வித் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு 100% வந்து 150% வந்து ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்னோட பட்ஜெட்டே 20 lakhs, அவர்கிட்ட போய் நான் 2 crores பண்ண முடியாது. கஸ்டமரோட நீடை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ரோபோட்டிக் கம்ப்ளீட் சொல்யூஷனாக கொடுக்க முடியும். இதோட மேஜர் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 100% ப்ரூவன் சொல்யூஷன். ஓகே, இதில் வந்து ஃபெயிலியர்ன்றது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஜென்ரலோட சர்வீஸ் தான் நம்ம பண்ணால் போதும். அது வந்து லூப்ரிகேஷன், நம்ம ஒரு காரை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இந்த ஸ்கெடியூல் போட்டு இந்த ஒரு 1 year ரன் 10,000 kilometers ரன் ஆனால் இதுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் மாற்றணும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு 10,000 hours ரன் ஆச்சுன்னா நம்ம லூப்ரிகேஷன் பண்ணணும். ஸோ ரோபோட்டை க்ளீன் பண்ணணும், ஜென்ரலாக ஒயர்ஸ் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான் நம்ம பண்ணால் போதும். அந்த மாதிரி பண்ணால் மினிமம் வந்து 30 years வரைக்கும் இந்த ரோபோட் வந்து கேரண்டியாக ஒர்க் ஆகும். சூப்பர். கம்பெனியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இந்த மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா நான் ஜெர்மனிலேருந்து வாங்கினேன்னா அங்கேருந்து வரணும், சைனாலேருந்து வாங்கினேன்னா அங்கேருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாளில் சொல்யூஷன் கொடுப்பீங்க? எவ்வளோ நாளில் உங்களோட சர்வீஸ் பர்சன் அங்கே போய் ரீச் ஆகும்? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த ரோபோட் பண்ணுறதால வி ஆர் வெல் எக்யூப்டு ட்ரைன்டு ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரோபோட்ஸ். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை கஸ்டமர் கொடுக்குறப்ப நம்ம தெரியாத எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி வெல் ட்ரைன்டு நம்ம டீம் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகி தான் இந்த ரோபோட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்குள்ளே இருக்காங்க, சவுத் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்கன்னா நம்மளுக்கு டீம் எல்லா இடத்துலையும் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஸோ ஹைதராபாத், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 hours நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது மெட்ரோ சிட்டிஸ்குள்ளே நீங்கள் வித்தின் 2 hours நான் மெட்ரோ லைக் கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸ்குள்ளே நம்ம வித்தின் 2 hours வந்து கஸ்டமர் சொன்னாங்கன்னா போக முடியும். ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு வந்து அதர் ஸ்டேட்ஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து டெல்லி, புனே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், இந்த ரீஜியன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 day ப்ராசஸ். ஓகே, இங்கேருந்து நம்ம போகிற டைம் தான். கோயம்புத்தூர்னா நம்ம லோக்கலில் போயிடலாம். இப்போ ஈரோடு, சேலம்னா நம்ம டீம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு காரை நம்ம அசைன் பண்ணி உடனே வந்து டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். அந்த காரில் அவங்க இமீடியட்டாக போயிடுவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பேரே வராது. நம்ம மேக்ஸிமம் 90% ஆஃப் இஷ்யூ வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். 10% மட்டும்தான் நம்ம வந்து நேரில் போய் அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, என்ன இருக்குன்னு மேக்ஸிமம் நம்ம ஆன்லைன்லேயே சப்போர்ட் எடுத்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரோபோட்டை வந்து ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இந்த மிஷினோட யூசேஜை பற்றி வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்? ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 7 kg இருந்து இருக்குது. 7 kg. அதோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா 9 mm ரீச். ஓகே, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 lakhs ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வந்து பேசிக்காக 7 lakhs ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராடக்ட் இல்லாமல் வேறு என்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறது அடுத்த ப்ராடக்ட்டை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, மொபைலுக்கு வந்து பேஸ்டிங் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்சே வந்து சின்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து ரோபோட் தயாரிக்கிறது தான். இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சின்ன ரோபோட்டை வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோமா, இல்லை அதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமா? இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இது வந்து அடிசியோ மேட்டிக்னு ஒரு பிராண்டு. அடிசியோனா பார்த்தீங்கன்னா ப்ளூ, மேட்டிக்னா ஆட்டோமேஷன். ஒரு ப்ளூ டிஸ்பென்சிங் ரோபோட், அடேசிவ் ப்ளூ டிஸ்பென்சிங் எக்யூப்மெண்ட். அடேசிவ்னா என்னன்னா ஃப்ளூயிட் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்களா, அந்த மொபைலுக்கு டிஸ்பிளேக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், க்ளூ அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த இதுக்கான நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4-in-1 மிஷின். இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நட் அண்ட் போல்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூவிங் பண்ணலாம், ஸோ டைட்னிங் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ டிஸ்பென்சிங் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸு, ஆட்டோமோட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸு அண்டு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். அது இல்லாமல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ இது எல்லாமே யூஸ் ஆகும். இது வந்து நம்ம க்ளூ வந்து எந்த க்ளூ வேணால் நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம். அதுக்கு தனி வந்து ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? க்ளூ ஒன்லி வந்து அப்ளை பண்ணுறது மட்டும்தான் இந்த வேலை. ஆமாம். ஓகே, க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் க்ளூ இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து டிடிஎஸ் டேட்டா ஷீட் வாங்குவோம். ஓகே, ஸோ அந்த டேட்டா ஷீட்டை வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 0.02 சென்டிபைஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 2 lakh சென்டிபைஸ் வரைக்கும் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ண முடியும். ஓகே,
அதுக்கான க்ளூ அவங்க என்ன இண்டஸ்ட்ரி, அவங்க என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்களோ அந்த பர்பஸை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், நீங்கள் உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வெறும் க்ளூ மட்டும் இல்லாமல் சால்ட்ரிங் டைப்பான இது இருக்குமே, அதை நம்ம சால்ட்ரிங் இதை பண்ணி சால்ட்ரிங் இதில் பண்ணிக்க முடியும். பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேஸ்டிங் பாடி. ஸோ இது ஃபுல்லாகவே அது மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷீட் மெட்டல் பாடி. ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டாக கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ ஸோ நம்ம இது ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து நம்ம 3 விதமான டைப் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்தியன் மேக், நாங்கள் இந்தியாவிலே இது மேட் இன் இந்தியா. ஸோ இன்னொன்று வந்து மேட் இன் ஜப்பான் பண்ணுறோம். ஃபுல்லாகவே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இந்த ப்ராடக்ட் டிசைன் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இதுக்கு வர வால்வ்ஸு, ஸோ இதுக்கு வர கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே ஜாப்பனீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அது வந்து ட்ரேடு ப்ளஸ் அசம்பிளிங் பண்ணுறோம். கஸ்டமர் 2 இந்தியன் சொல்யூஷன். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஜப்பான் டெக்னாலஜி கொடுக்கணும், இந்தியன் டெக்னாலஜி கொடுக்கணும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவான இந்தியன் டெக்னாலஜி நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்மளே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ப்ளஸ் நம்மளோட பிராண்ட்லேயே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அடிசோமேட்டிக் நம்மளோட பிராண்டு. கேலக்ஸியனோட ஓன் பிராண்ட் தான் அடிசோமேட்டிக். ஓகே. இது பேர் வந்து 3 axis பெஞ்ச் டாப் ரோபோட். ஓகே. ஸோ இந்த மாதிரி டெஸ்கில் தான் நம்மளோட இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 400 mmலேருந்து நம்மளோட லென்த்து XYZ 400 mm, XY வந்து 100 mm, Z வந்து 100 mm வரைக்கும் மூவபிள் ஆகும். ஸோ இதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. இதில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான இது தானே நம்ம அந்த 3D பிரிண்டிங் வருது, அதுவும் இதில் பண்ண முடியுமா? இதில் 3D பிரிண்டிங் வந்து இதோட அட்டாச் பண்ண முடியும். நம்ம அட்டாச் பண்ணி நம்ம இதோட ஒர்க் பண்ண முடியும். 3D பிரிண்டிங்கான அப்ளிகேஷன், க்ளூவிங் அப்ளிகேஷன் வந்து அட்டாச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பேனலிங்காக இருக்கட்டும், மொபைலுக்கான இது இருக்கட்டும், அது ஒரு சைடு இருந்தாலும் வேறு என்ன மாதிரியான புது விஷயத்துக்கு இது யூஸ் ஆகுது? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேனலில் நீங்கள் பாருங்க, அந்த பேனல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேனல் இருக்குது. அந்த பேனலுக்கு வந்து ஒரு வாஷர் மாரி போடுவாங்க. அந்த மாதிரி சீலண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஈவன் நம்ம ஜுவல்லரி வியர் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து இப்போ புதுசாக நிறைய பேருக்கு தெரியாது, ஜுவல்லரியோட அப்ளிகேஷனுக்கும் இது யூஸ் ஆகுது. ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுறான். நம்ம ஜுவல்லரியோட டிசைன்ஸ் கொடுத்துட்டு அவுட்புட் இது கொடுத்துரும். அவுட்புட்னா அந்த ஜுவல்லரிக்கு இப்போ ஒரு ஜுவல்லரி டிசைன் பண்ணுறாங்கன்னா அது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட இந்த மிஷின் வந்து என்னமெல்லாம் பண்ணுன்னு சொன்னீங்க. கடைசியாக சொன்ன விஷயம் வந்து கோல்டு வந்து நான் விழுந்துட்டேன். கோல்டு சொன்னதுக்கப்புறம் இதோட ரேட்டு கேட்காம போனால் எப்படி, இதோட விலை எவ்வளோ? ஸோ இது வந்து இந்தியன், நம்ம மேட் இன் இந்தியாவிலே ஃபுல்லாக நம்ம பண்ணுற மாதிரினா எங்களோட ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஒருவேளை ஜாப்பனீஸ் ப்ராடக்டாக இருந்தால் இதோட 2 லட்சம் அதிகமாகவே இருக்கும். 5 lakhs ஸ்டார்டிங் இருக்குது. 5 lakhs ஸ்டார்டிங் இருக்குது. அதுக்குன்னு 5 lakhs கேட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த கஸ்டமைஸ் வந்து என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட பட்ஜெட்டும் சேஞ்சஸ் இருக்கும். கன்ஃபார்ம் தானே? கண்டிப்பாக. நீங்கள் இந்தியன் பிராண்டு இந்த ரோபோட்டிக்கு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொலாபரேஷனில் பண்ணுற கோபோட்டிக், அந்த கோபோட்டிக் விஷயத்தை சொல்லுங்கள். ஏன்னா கோபோட்டிக்கை பற்றி தெரிகிறப்ப ஏன் சொல்கிறேன்னா, வேர்ல்டில் நிறைய கம்பெனிஸ் வந்து கோபோட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் நீங்கள் அதோட டீலர் எடுத்திருக்கீங்க. இந்த பிராண்டு என்ன பிராண்டு, இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரினோன்னு ஒரு பிராண்டு, மேட் இன் சைனா தான். பட் வந்து தே ஹாவ் லைக் 80 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. வருஷத்துக்கு 40,000 கோபோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைலி டிமாண்ட் கோபோட். இது ஆர்டர் பண்ணாவே கிட்டத்தட்ட 8 வீக்ஸ் ஆகும் வரதுக்கு. இது ஆர்டர் பண்ண? ஆமா. ஓகே. இப்போ நாங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் டெலிவரி. ஆமாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், கஸ்டமருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக், நான் வந்து ஆத்தரைஸ்டு சவுத் இந்தியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டாக வந்து கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்களோ நம்ம அவங்களுக்கு சொல்யூஷனாகவும் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்டாக் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நம்பர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். எப்பவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து அந்த 40 நம்பரை தாண்டினா தான் நம்மளுக்கு வந்து டிமாண்ட்ன்றது கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன்னா ஹை டிமாண்ட் ப்ராடக்ட்ன்றதால உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இன்டர்நேஷனல் சர்டிஃபைட், குளோபல் சர்டிஃபைட். அப்படி என்னென்ன கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க? இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ப்ராடக்ட்டுக்கு லோகோ பண்ணுறாங்கல்ல. ஆமாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டாட்டாவோட லோகோ வந்து பேஸ்டிங்கு அந்த இதுக்கு அது என்ன மாதிரியான பர்பஸ் அது? ஸோ இப்போ டாட்டா நம்ம ஸ்டாரிங்கில் டாட்டாவோட லோகோ இருக்கும், ஃப்ரண்ட்டில்
ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட லோகோ இருக்கும், பேக்கில் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணி ஸோ அதுக்கு வந்து இந்த பிக் அண்ட் பிளேஸ்க்கு வந்து இந்த கோபோட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோபோட்டை யூஸ் பண்ணுறாங்க. டாட்டாவோடது அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கு இதுதான் யூஸ் ஆகுது. இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஒரு டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே இந்த கோபோட்டை வச்சுருக்காங்க. ஓகே, இந்த கோபோட்டோட விலை தான் என்ன? இது வந்து மற்ற கோபோட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 50% நம்ம வந்து காஸ்ட் கம்மியாக கொடுக்குறோம். ஓகே, ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்ற கோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 lakhs வரும். நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு 50% காஸ்ட் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன் கம்மியாக கொடுத்துட்ருக்கோன்னா இது எல்லாமே வந்து இன்பில்டாக வந்து மேனுஃபேக்சரிங் கஸ்டமோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி எல்லாமே இன்னோஸ்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எதுவுமே வந்து அவுட் சோர்சிங் பண்ணல. ஓகே, மேட் இன் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் ஆல் இன் ஒன் ரூஃப், ஒரே ரூஃபில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதால கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். அதே போல் இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு. ஓகே, நம்ம எல்லா சிஸ்டத்தோடையும் அடாப்ட் பண்ண முடியும். ஓகே, மற்ற கோபோட் பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டம்னா அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இது அப்படி இல்லை. இது அப்படி இல்லை. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜே அதுதான். ஸோ நம்ம என்ன சாஃப்ட்வேர் வச்சுருக்கோமோ அதோட அடாப்ட் பண்ண முடியும், கஸ்டமைஸாக யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டிக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் அட்டாச் பண்ணி அதோட நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் சொல்கிற இந்த கோபோட்டிக் வந்து 6 lakhs ஸ்டார்ட் ஆனாலும் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த கோபோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறது சொன்னோம். இண்டஸ்ட்ரியல் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு காமன் மேனுக்கு லேமேனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி என்ன இது யூஸ் பண்ண? இது இப்போ நீங்கள் ஒரு மாலுக்கு போனீங்கன்னா ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், ஸோ ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஐஸ்கிரீம் இப்போ ஒரு மேன் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணால் நீங்கள் வந்து ஒரு பட்டன் அமைச்சு ஒரு டோக்கன் வாங்கி ஒரு ரிமோட் ஆக்சஸில் வாங்குவீங்க. ஓகே, ஸோ அந்த ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ் கூட இந்த கோபோர்டு யூஸ் பண்ணுறாங்க. மேன் பவர் வேண்டாம், அந்த மிஷின் மட்டும் அங்கே அந்த மிஷினோட போய் இன்டர்ஃபேஸ் பண்ணால் போதும். ஒரு கார்டு ஸ்வைப் பண்ணி நம்ம டிவியும் ஒரு எல்சிடி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஒரு கேபிளோட, அந்த அதையும் கேபிளோட கனெக்ட் பண்ணால் இது அட்டாச் ஆகி அது கூட ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம அந்த இடத்துல வந்து இந்த மிஷினை தூக்கி வச்சுட்டா போதும், மேன் பவர் தேவையே இல்லை. பே பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஈவன் நம்மளோட கல்டிவேட் கூட நம்ம யூஸ் ஆகுது. ஃப்ரூட்ஸ் கல்டிவேட் பண்ணுறோம்ல, ஆமாம், ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. ஆமாம், எடுத்து ஆமாம். இப்போ நீங்கள் ஆப்பிள், இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஓகே, ஆக்சுவலாக இந்த ரோபோட்டெல்லாம் பார்க்குறப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டு எங்களுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு சிலர் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இந்த ரோபோட் வந்து ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறாங்கிறாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸு, பேக்கிங்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு கேர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த கேர்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கேர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப பேக்கிங் பண்ணி அதை ஒரு கன்வேயரில் வச்சு எடுத்து பேரட்டில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். பிக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அதோட ஃபுட் பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணிக்கலாம். அதோட அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஷாப் வச்சுருக்காங்கல்ல, சிஎன்சி மிஷின் ஷாப் வைக்கிறப்ப சின்ன மிஷின் ஷாப்பாக இருக்கும். அவங்களோட வந்து உள்ள ஒரு மேன் தான் போக முடியும். அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ரோபோட்லாம் உள்ள நுழையிறதுக்கு இடம் இருக்காது. ஓகே, ஸோ பெருசாக இருக்கும். ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட் போட்டால் சேஃப்டியில் வந்து ஹையர் லெவலில் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு இந்த கோபோட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு 8 lakhsலேருந்து ஒரு 10 lakhsக்குள்ளேயே நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். இதுதான் வந்து அந்த மிஷின், இது அதுக்கான டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ வெல்டிங்க்கு இந்த போர்ட்டபிள் டெக்னாலஜி வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வெல்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த பட்டன் அமுத்தினாவே நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இது மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். மேனுவலாக இப்போ இங்கே எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் எங்கே பண்ணணும், எங்கே ஒர்க் பண்ணணும், இப்போ ஒரு ஜாப் இருக்குது அடிக்கணும்னா நம்ம வந்து பாயிண்ட் ஏ, இங்கே பாருங்கள், ஏபி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் அமுத்தினா ஸ்டார்ட் கொடுத்தா அது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே, எப்படி வேணும், என்ன டைப்ல, எந்த இடத்துக்கு வேணாலும் மேனுவலாக மூவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி, நான் இங்கேருந்து இங்கே அடிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் இதை வச்சு மூவ் பண்ணுவேன். ஓகே, இங்கே வந்து மூவ் பண்ணுவேன் வச்சு. ஓகே, இங்கே வச்சு திருப்பி இங்கே மூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா அந்த லைன் அப்படியே போயிருக்கும். ஓகே, அப்துல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோபோட்டிக்ஸ் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதை நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குமா, இல்லை இதுக்குன்னு படித்த இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து இது ஆப்ரேட்? இது வந்து அன்ஸ்கில்டு லேபரே ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் பண்ணாவே போதும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர்னா இப்போ நானே அன்ஸ்கில்டு லேபர் தான், நான் பண்ண முடியுமா? பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இ பட்டனை அமுத்துனீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே,
எஸ் மூவ் ஆகுதுங்களா? மூவ் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணீங்க, எந்த பாயிண்ட்லேருந்து வைக்கணும் இப்போ வைக்கிறீங்க, இந்த இ அமுத்துறீங்க, எங்கே நீங்களே அமுத்துங்க. ஓகே, நீங்களே ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இ அமுத்திட்டேன். ஓகே, எங்கேருந்து வேணும் ஃபுல்லாக மூவ் பண்ணி இங்கிருந்து இப்போ இந்த இடத்துக்கு இப்போ பாயிண்ட் ஏ வைங்க. பாயிண்ட் ஏ இப்போ திருப்பியும் மூவ் பண்ணுங்க. ஓகே, அதே இடத்துக்கு பண்ணுவோம். எங்கே வரணும் அது திருப்பி பாயிண்ட் ஏ அமுத்துங்க. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக் மாற்றிடலாமா? ஸ்டார்ட்னு கொடுங்க. ஓகே, வாவ். நம்ம எந்த பாயிண்ட் வைக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு இது மூவ் ஆகும். ஓகே, இதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை பண்ணுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப்பில் வந்து ஆக்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிட்டே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நம்ம அதுக்கான எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அதை சொல்லிட்டா போதும். ஓகே, சூப்பரில். இதுதான் வந்து நம்ம வேலை செய்யும்போது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்தாலும் நான் சென்சார், இது ஆட்டோ சென்சார். ஆமாம், இது ஃபுல்லாக சென்சார். பொல்யூஷன் சென்சார் இருக்குது, ஆட்டோ சென்சார் இருக்குது, ஃபோர்ஸ் சென்சார் இருக்குது, எல்லா சென்சாரும் இதில் இருக்குது. ஓகே, வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஓகே, நகராது. அதாவது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லாக. அதனால இது பேரே வந்து கொலாபரேட்டிவ் ரோபோட். ஹியூமனோட சேர்ந்து கொலாபரேஷனாக ஒர்க் பண்ணணும். வாவ். கோபோட்டை பற்றி சொன்னீங்க. இந்த கோபோட் என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. இது எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிபியூ வச்சுருக்கீங்க? அது இவ்வளோ பெரிய சிபியூ எதுக்கு? இது சிபியூ கிடையாது, இது வந்து வெல்டிங் மிஷின். சரி, வெல்டிங் மிஷினா இது? ஆமாம், இது வெல்டிங் மிஷினு. இது வந்து டார்ச்சு. இது இதோட கண்ட்ரோலர். இது சின்ன கண்ட்ரோலர் இதுக்கு. ஓகே, இந்த ரோபோட்டோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அதுதான் இந்த ரோபோட்டோட கண்ட்ரோலர். ஸோ இதோட கண்ட்ரோலர் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இவ்வளோதான் கண்ட்ரோலர்? அவ்வளோதான். ஓகே, அந்த ரோபோட்டுக்கு அவ்வளோ பெரிய கண்ட்ரோல் தேவைப்படுது. அதாவது ஃபோன் எக்ஸோட. ஆமாம், பட் இதுக்கு வந்து இவ்வளோதான். ஆமாம், இது கண்ட்ரோலரு, இது வந்து வெல்டிங் மிஷின். ஆமாம், இது அதனால தான் இது வந்து போர்ட்டபிள் கோபோர்ட்னு சொல்கிறோம். நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். செட்டோட சேர்த்து 12 lakhs கொடுக்குறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் வெல்டிங் கோபோர்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெவி ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்க, நான் ஸ்டாண்டர்ட் ஜாப் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீம்லாம் பண்ணுவாங்கல்ல, பெரிய பெரிய பீமுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேன் கண்டினியூஸாக ஓடி போய் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ரோபோட்டை எடுத்துகிட்டு தூக்கிட்டு போய் நம்ம அந்த இடத்துல வச்சு மோல்ட் பண்ணி, அது இங்கே கீழே இருக்கும் பேஸ், மேக்னெட் பேஸோட லாக் ஆகிக்கும். இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி திருப்பினாவே லாக் ஆகிக்கும். ஓகே, மேக்னெட்டாக வந்து உள்ள வந்து லாக் ஆகி உட்காந்துக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த ரோபோட்டை நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு முன்ன சொல்லி கொடுப்பேன் இது எப்படி டீச் பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி டீச் பண்ணாவே போதும், வெல்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து மிக் வெல்டிங், டிக் வெல்டிங் எல்லாமே இருக்கா? இதில் எல்லாமே அடிக்கலாம். இந்த ஆமை மட்டும் மாற்றினா போதும், மிக் வெல்டிங், டிக் வெல்டிங், லேசர் வெல்டிங் எல்லாமே அடிக்க முடியும். ஒரே இதில் ஒரே மிஷினில் 10 வெல்டிங் எல்லாமே, எல்லா வெல்டிங்கும் நம்ம வேற லெவலில். இந்த ஒரே ஒரு வெல்டிங் மிஷின், இந்த ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா இருந்தால் போதும், வெல்டிங், மிக் வெல்டிங் எல்லாமே அடிச்சுக்கலாம். அதே போல் நம்ம வந்து கையில் தூக்கிட்டு போய் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 22 kg. இதோட மொத்த செட்டப் வந்து 20 kg தான் இது. ஆனால் இதோட இன்னும் எனக்கு இது தூக்கம் இன்னும் சிரமமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா 10 kgலையும் இருக்குது. ஆத்தாடி, இதோட ஒரு 80,000 ரூபா தான் அதிகம். 10 kg இருக்கு, நம்ம தூக்கிட்டு போய் எங்க வேணுமோ அதை வச்சு. 10 kg இருக்கனால எஃபிஷியன்சி சேம் எஃபிஷியன்சி தான். அதனால தான் அதோட காஸ்ட் ஒரு இது வந்து ஒரு 1 lakh 80,000 1 lakh அதிகம், அவ்வளோதான், அதிகமாக இருக்கு. ஓகே, சூப்பர்ல, வேற லெவலு. கோபோட்டை பற்றி தெரிஞ்சாச்சு. இது கோபோட்டுக்கு அப்புறம் இந்த ரோபோட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோபோட்டு எந்த மாதிரியான ரோபோட்டு, இது என்ன நம்ம அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் ஆகுது? இதுதான் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரோபோட்டு. வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிராண்ட் ரோபோட் இதுதான். இது என்ன பிராண்டு? இது வந்து ஃபனூக் பிராண்ட், ஃபனூக்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எப்படி பார்த்தாலும் காம்ப்ரமைஸே இல்லை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிராண்ட். 150 வருஷமா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த கண்ட்ரி வருது? இது வந்து மேட் இன் ஜப்பான். மேட் இன் ஜப்பானில் 150 years ஓல்டு கம்பெனி. அப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு ஸ்டார்ட் ஆகுது? இதோட ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ரோபோட்டு. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 மீட்டர் ரீச் இது. ஓகே, இது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 13 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா மற்ற ரோபோட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு எல்லா டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, எனக்கு ஃபோன் வந்து வாய்ஸ் கால் பண்ணணும், ஆட்டோமேட்டட் கால் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் டோன் வேணும். இந்த ஃபோன் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வாங்குறோம். ஒரு வாட்ச் இருக்குன்னா என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ நம்மள ஆப்ஷன் மோடு செலக்ட் பண்ணி வாங்குறோம். அந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவையோ கஸ்டமைஸாக நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இதில் இன்பில்ட்டா நம்ம வாங்கிக்க முடியும். சாஃப்ட்வேர் மட்டுமா, ஹார்ட்வேர் டெக்னாலஜி ரெண்டுமே? ஆமாம், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டுமே நம்ம வேணுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். அதே போல் உனக்கு எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இதில் இருக்கும். தேவையில்லாத மெட்டீரியல் அதிகமாக இருக்காது.
ஓகே. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன அப்ளிகேஷனுக்குலாம் வந்து நம்ம வந்து இந்த கனெக்ஷன்ஸ் கேபிள்ஸ் வருதோ, ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் அது மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் பி கஸ்டமைஸ்டு. கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை, ஸோ என்ன அப்ளிகேஷன் தேவை, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்க முடியுது. இது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு ஹேண்ட் மாதிரி இருக்கிற இந்த விஷயம் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஆர்ம் சொல்லுவாங்க, ரோபோட் ஆர்ம். இது வந்து ரோபோட் ஆர்ம். இது என்ன சிபிஎம் மாதிரி இருக்குது? இது வந்து வெல்டிங் மிஷின். ஓகே. இதோட கனெக்ட் பண்ணி அடிக்கிற வெல்டிங் மிஷின். ஓகே. ரோபோட்டிக் ஆர்முக்கும் வெல்டிங் மிஷினும் தனி. ஆமா. ஓகே. இது இருந்தால் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின், இது வந்து ஹார்ட். பிரெயின்லேருந்து இன்புட் வந்தால் தான் ஹார்ட் ஒர்க் ஆகும். ஸோ இது இருந்தால் தான் இந்த வெல்டிங்கை அடிக்கும். இது என்ன பிராண்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரானியஸ்னு. இது வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிராண்டு. இது எந்த கம்பெனி? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன். ஜெர்மன், மேட் இன் ஜெர்மனு, ஃப்ரானிக்ஸ். ஆமாம், ஃப்ரானியஸ். வாவ். இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர் யூனிட். நம்ம எப்படி வந்து மொபைலில் பட்டன் இது பண்ணுறோமோ, ஸோ இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கான டீச் பெண்டன்ட்னு சொல்லுவோம். டீச் பெண்டன்ட் இந்த ரோபோட்டை வந்து நம்ம டீச் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம டீச் பண்ணிக்கலாம். பாருங்க, டேப் மாதிரி இருக்கு. இவ்வளோதான். இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுதான். கீழே ஜாய்ஸ்டிக் மாரி நம்ம வந்து இது இந்த பின்னாடி பட்டனை பிடிச்சி ஜாய்ஸ்டிக் மாரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அதை. ஓகே. வேற லெவலில் இது வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி, திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சி இருக்குன்னா இந்த பட்டன் இருந்தாலும் ரோபோட் நின்றோம். அவ்வளோதான். ஓகே. இது எதுவுமே நோண்ட வேண்டாம், டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். ஓகே. பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரோபோட்ன்றதால வெல்டிங்கு, பிக் அண்ட் பிளேஸ், மிஷின் டெண்டிங்கு, பவுடர் கோட்டிங்கு, அதுக்கப்புறம் க்ளூ டிஸ்பென்சிங்கு, பேலட்டைசிங்கு, ஸோ எல்லாத்துக்குமே கஸ்டமைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுற ரோபோட் இது. இதோட அக்யூரசியும் பார்த்தீங்கன்னா 20 மைக்ரான் லெவல் அக்யூரசி இருக்கும். ஓகே. ஸோ இதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ன வரைக்குமே ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்களாம் இன்ன வரைக்குமே இதோட ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. 40 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை சவுத் இந்தியாவுடைய இது வந்து நம்ம சவுத் இந்தியாவோட சிஸ்டம் ஆத்தரைஸ்டு பார்ட்னர் ஆஃப் ஃபனூக் ரோபோட்டுக்கு. ஓகே. இந்த ஃபனூக் ரோபோட்டுக்கு நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக சிஸ்டம் பண்ணி, ஆமாம், சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். இது என்ன ஒரு கை என்னமோ வேலை செஞ்சுட்டே இருக்குது. இது என்ன ப்ராடக்ட்? இது என்ன மிஷினு? ஸோ இது பார்த்தீங்கன்னா லேசர் வெல்டிங்னு சொல்லுவோம். ஓகே. நம்மளோட தின் மெட்டீரியல், நம்மளுக்கு வந்து தின்னா எந்தெந்த மெட்டீரியல்லாம் இருக்கும், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம், எஸ்எஸ், ஸோ இந்த மெட்டீரியல்லாம் அடிக்கணும். ஒரு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ, ஒரு ஆட்டோமேஷன், உங்களோட வாட்ச் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச்னு சொல்கிறோம். ஓகே. நம்ம வாட்சோட பின்னாடி இருக்கும், பார்த்துருக்கேன். ஸோ அந்த வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வெல்டிங் அடிப்பாங்க. ஓகே. அதில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாம், ஆமாம், லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. மைக்ரோ லெவலில் நம்ம லெட்டரும் இதை வச்சு லேசரை வச்சு பிரிண்ட் பண்ண முடியும். அது வந்து லேசர் பிரிண்டிங் சொல்லுவாங்க, அதை வச்சு பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெல்டிங். பின்னாடி வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, தின்னா நம்ம அடிக்கிற வெல்டிங் ரொம்ப தின் மெட்டீரியலுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து அடிக்க முடியும். 0.5 திக்னஸ்லேருந்து 0.3லேருந்து. ஆமாம், பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு உருவமாக இருக்குது. 0.3லேருந்து அடிக்கும். 0.3லேருந்து அடிக்கும். அதோட ஊசி மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்தளவு வெல்டிங் அடிக்கும் குவாலிட்டியாக. இது வந்து ஒரு ரே மாரி லைட் மாரி வரும், அந்த லைட்லேயே அடிச்சிரும் வெல்டிங். ஓகே. அதுதான் இது பேர் வந்து லேசர் வெல்டிங்னு சொல்கிறாங்க. இது லேசர் வெல்டிங் மட்டும் பண்ணுமா, லேசர் கட்டிங் பண்ணுமா? இதில் வந்து நம்ம ரெண்டுமே 2 in 1 பண்ணிக்கலாம். லேசர் கட்டிங் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ பெரிய மிஷின் வாங்கி போட்டு பண்றப்ப இது என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங்? இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 18 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 18 lakhs போதும். ஆமா. ஒரு லேசர் கட்டிங்கும் பண்ணிக்கலாம், லேசர் வெல்டிங்கும் பண்ணிக்கலாம். 2 in 1 பர்பஸ். ஓகே. இது வந்து கஸ்டமைஸ்டு. இதோட அக்யூரசி நான் கேட்க மாட்டேன். லேசர் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் ஒரு பர் மினிட்டுக்கு இது எவ்வளோ இது போகும், எந்த அளவுக்கு ப்ராசஸ், அந்த பெரிய மிஷின் போகிறக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது தான். ரோபோட் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பெர் செகண்டு. ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் ட்ராவல் போகும் ஒரு செகண்டுக்கு. ஓகே, பெட்டர். சின்ன கஸ்டமைஸ்டான வந்து டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அன்ஷேப்பாக பண்ணணும்னா இது தூக்கிட்டு போய் வச்சுட்டு பண்ணிட்டு வந்து மேக்ஸிமம் நம்ம ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் யாரெல்லாம் ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் மினிமம் மேக்ஸிமம் ஒரு 3 மீட்டருக்குள்ளே யாரெல்லாம் லேசர் கட் பண்ணணுமோ இதை நம்ம இந்த ரோபோட்டை வச்சு நம்மளால் பண்ணிக்க முடியும். வா. அப்போ இது வந்து ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். ஸ்மால் மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் ஒரு ஹூண்டாய் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டாடா கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா கம்பெனிஸ்லையும் அதுவும் வேணும், இதுவும் வேணும். ஓகே.
பெட்டர். இது என்ன ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோபோட்டோட அட்டாச் பண்ணால் அது கூட அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு 15 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது கூட இது அட்டாச் பண்ண முடியும். இது ரோபோட்டோட அட்டாச் பண்ணால் மினிமம் வந்து 20 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கோபோட் கூட பண்ணால் 15 lakhsலேருந்து பண்ணிக்கலாம். ஆமாம். ரோபோட் கூட பண்ணுறப்போ 20 lakhs. ஆமாம். இது வந்து 1.4 மீட்டர் ரீச் கோபோட். கேலக்ஸியானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஸ்டமைஸ். ஆமாம், கஸ்டமைஸ். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்கிற நாலேஜ் எப்படி நீங்கள் கேதர் பண்ணுவீங்க? ஏன்னா அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப கேலக்ஸியானுக்கும் நீங்கள், அதாவது அப்துல் பர்சனலாக நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? இப்போ நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம புதுசாக லான்ச் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பர்சனலாக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் நம்ம அப்டேட் பண்ணுறோம்னா நம்ம டீமும் நம்மளும் ட்ரைனிங் எடுப்போம். ஓகே. ஸோ கஸ்டமர் இந்த அப்டேட்டட் வருதுன்னா நம்மளுக்கு இந்த வெர்ஷன் இந்த அப்டேட்டட் ஆயிருக்கு, செல்ஃப் ட்ரைனிங் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த செல்ஃப் ட்ரைனிங்கில் போயிட்டு நாங்கள் போய் அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங்கில் நம்ம வந்து செல்ஃபாக போய் லேர்ன் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுங்க. அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் போயிடுவீங்க. ஆமாம். அதனால தான் இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இதுக்கும் வந்து ஒரு டேப் வச்சுருக்கீங்க. இந்த டேபு நான் யூஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலி பார்க்குறப்ப அந்த ரிமோட் கார் ஓட்டுற ஃபீல், ரிமோட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, டேப் வச்சு பண்ணுற மாதிரி. இது டேப் கிடையாது. இதுதான் இந்த ப்ரோக்ராம் ஆப்ரேட் பண்ணுற டீச் பண்ணன்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள டச்லேயே பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே டச். ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்குல்ல. மினி கம்ப்யூட்டர் தான். ஆமாம். இது வந்து இதில் எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் டச் தான். எல்லாமே டச் தான். ஆமாம். ஓ, டச்சும் இருக்கு, பட்டனும் இருக்கு, ப்ளஸ் ரெண்டுமே எல்லாமே இருக்கு. இதுலயே அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்கு. இப்போ பண்ணிட்டே இருக்கும், அமுத்துனா டப்பு நின்றுமா? நின்றும். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பண்ணுங்க, நின்றுச்சு. அவ்வளோதான். ஓகே, இது எப்படி ஆன் பண்ணுறது? அப்புறம் திருப்பி வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே கிளியர்னு கொடுத்து ஸோ ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் போதும். சர்வோ ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன். வா, அது எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அதான் கேட்குது. அவ்வளோதான். இந்த மாதிரியான மிஷின் கொடுத்துட்றீங்க, இதுக்கான டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்றீங்க, எல்லாமே கொடுத்துட்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கான மேன் பவர் யாருங்க கொடுப்பா? ஸோ இதுக்காண்டி நம்மளுக்கு இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். நம்மளே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இப்போ மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், அப்புறம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸு. ஸோ இவங்க முடிச்சவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறோன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம். கம்பெனிக்கு ஒரு கஸ்டமருக்கு இப்போ நம்ம ரோபோட் கொடுத்துட்றோம். ரோபோட் கொடுத்துட்டு எங்ககிட்ட குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் கிடையாது, எங்கிட்ட அன்ஸ்கில்டு லேபர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது. ட்ரெயின் பண்ணால் 15 days ஆகும், 1 month ஆகும், அவங்க லாங் டைம் இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு மேன் பவர் கொடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ரோபோட் வாங்குறோம்ல, ரோபோட் வாங்குறப்ப எனக்கும் ஒரு மேன் பவர் இருந்தால் தான் என்னோட இந்த ரோபோட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலாக சவுண்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியோட growth இம்ப்ரூவ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளே மேன் பவரும் கொடுத்துட்றோம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா நம்மள்ட்ட வெல் ட்ரெயின் ஆன கேண்டிடேட்டை வந்து நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்றோம். ஓகே, அதாவது ப்ராடக்ட் கொடுக்கறது, சர்வீஸ் கொடுக்கறதோட சேர்ந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் வரைக்கும் நம்மளே கொடுத்துட்றோம். வேறு லெவலுங்க. ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட் ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் நம்ம எல்லாமே ட்ரைனிங்கு எல்லாமே அங்கே தான் கொடுத்துட்ருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக எல்லாமே. அதையும் பார்த்துடலாம். வாங்க, இவ்வளவும் பார்த்தாச்சு. நான் அதை தெரிஞ்சுக்காமல் போனால் எப்படி? ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து அன்ஸ்கில்டு லேபர் பண்ணலான்னு சொன்னாலும் அதுக்கான ஆள் கிடைக்கிறது, அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது கம்பெனிக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் டாஸ்க். அதுக்கான சொல்யூஷனையும் கேலக்ஸியான் தருதுங்கிறப்போ நாங்கள் எதுக்கு வேறு இடத்துக்கு போவோம்? கண்டிப்பாக ஒரே இடத்துல நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே சொல்யூஷனாக தான் கொடுப்போம். நம்மக்கிட்ட வந்து ஆல் இன் ஒன் ரூம். ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்டை மட்டும் இல்லாமல் செல் பண்ணுறது இல்லாமல் அதுக்கான ஒரு மேன் பவர். ஸோ அந்த மேன் பவரு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மேன் பவர் ஸ்ட்ரகிளும் இருக்காது. நம்ம ரோபோட் ஏன்டா கொடுத்தோம் கஸ்டமருக்கு, அதை ஆப்ரேட் பண்ண தெரியாத அது ஸ்ட்ரகிளாகவே நிற்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா நம்மளோட மேன் பவராக கொடுக்குறப்ப அவங்க வந்து அப்படியே ரோபோட்டை வந்து ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ணி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும், கம்பெனியோட க்ரோத் இம்ப்ரூவ் பண்ண முடியும், குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் கஸ்டமர் கொடுக்க முடியும். மேனை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, நம்ம ஒரு பர்மனெண்ட் மேனை கொடுத்துறதால. சூப்பரில் ஒரு அப்ளிகேஷன் வந்து எந்த கம்பெனி வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் அந்த அப்ளிகேஷனை கண்டினியூஸாக யூஸ் ஆகிட்டு இருக்கா, அந்த அப்ளிகேஷனால கம்பெனிக்கு என்ன ரெவன்யூ வருது, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணுறவங்களோட இந்த கேலக்ஸியான் வந்து கனெக்டடாக இருக்குங்கிறது வி ஃபீல் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக வாங்க பார்த்துருவோம். கண்டிப்பாக கீழே இருக்கிற இண்டஸ்ட்ரியை பற்றி சொன்னீங்க, ப்ளஸ் ஆட்டோமேஷன்,
ரோபோட்டிக் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. இது என்ன ஆஃபீஸ்? இது வந்து நம்ம கார்பரேட் ஆஃபீஸு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் தான் இருக்குது கார்பரேட் லொக்கேஷன். இது எந்த லொக்கேஷன்? இது வந்து சரவணம்பட்டி கீரநாத்தம் சிஆர்ஐக்கு பேக் சைடில் இருக்குது இந்த ஆஃபீஸ். சிஆர்ஐயோட கார்பரேட் ஆஃபீஸ். ஆமாம், ஆப்போசிட்டில். எக்ஸாக்ட்லி நேர் பேக் சைடு வந்து சிஆர்ஐயோட கார்பரேட் ஆஃபீஸ் முன்னாடி தான் வந்து கேலக்ஸியானோட ரோபோட்டிக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே இல்லாமல் வேறு எந்தெந்த ஊர்லேயும் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது? ஸோ சென்னையில் இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே, சென்னையில் இருக்குது. ப்ளஸ் வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸும் இருக்குது. அங்கேயும் இதேமாதிரி கார்பரேட் ஆஃபீஸ் இதேமாரி இதே செட்டப்பில் அதுவும் வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு, சர்வீஸு, டெக்னிக்கல் டீம் எல்லாமே அங்கே இருப்பாங்க. சென்னை மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயே இருக்குது. பெங்களூரில் பீனியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஓகே. ஸோ ப்ளஸ் வந்து பொம்மச்சந்திராவில் இருக்குது. ஓகே, ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாபில் இருக்குது. பஞ்சாப் லூதியானா. ஓகே, ஆக்சுவலாக கோயம்புத்தூர் சவுத்துனா நார்த்தில் வந்து லூதியானா தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து முக்கியமான ஹப்புங்கிறனால கண்டிப்பாக லூதியானா இல்லாமல் எப்படி? ஓகே, அது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இன்ஸ்டியூட் நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரியான இது பண்ணுறோம்? என்னென்ன சர்வீஸ் ட்ரைனிங் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கார்பரேட் கம்பெனின்றதால ஸோ பசங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே, ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் டிசைன் ட்ரைனிங் வித் ஜாபோட கொடுக்குறோம். ஓகே. ஸோ மெக்கானிக்கல் முடித்தவங்க ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், மெக்காட்ரானிக்ஸு, ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸு, ஸோ EEC இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நம்ம வந்து அவங்களுக்கு டிசைனில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப இன்டர்ன்ஷிப் வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோம். இன்டர்ன்ஷிப்பும் கொடுக்குறோம். பர்சிங் படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட்டுக்கும் இன்டர்ன்ஷிப்பும் கொடுக்குறோம். படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் வேணும்னு சொன்னாலும் ஹேவ் அ கோர்ஸ். அது எவ்வளோ மாதம்? அது வந்து எப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கீழே. ஸோ நாங்கள் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருந்தாலும் ஒரு கான்செப்ட் டிசைன் ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன தேவை, கஸ்டமரோட நீடை எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் போடணும். கான்செப்ட் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ட்ராயிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு டிசைன் போடணும். டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் ட்ராயிங் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணி அதுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கான BOM. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ண பிறகு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும் எண்ட் டு எண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷராக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடித்தவங்களுக்கு நம்மளால் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக கொடுக்க முடியும். ப்ளஸ் இங்கே இருக்கிற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த் மேக்ஸிமம் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். 3 மந்த் இங்கே எடுத்தாங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கிடைக்கும். டேரெக்டாக கம்பெனியில் போயிட்டு ட்ரைனிங் எடுக்க தேவையில்லை. டேரெக்டாக ஒர்க்கிங். சூப்பரில் ஏதாவது ஒரு கம்பெனி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மிஷின் வேணும், ஆட்டோமேஷன் வேணுங்கிறத தாண்டி ஒரு மேன் பவர் வேணும்னாலும் கண்டிப்பாக அப்துல் சாரோடைய இந்த கேலக்ஸியான் ரோபோட்டிக்ஸோட அவங்க கஸ்டமர் கேர் நம்பரும் அவங்களோட சேல்ஸ் டீமோட நம்பரும் தரேன். கன்ஃபார்மாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸ் டீம் வந்து டைரெக்டாக போவோமா, இல்லை இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்னாலும் கிளைண்ட் வந்து பார்க்க முடியுமா? இங்கேயும் வந்து கிளைண்ட் பார்க்கலாம். நம்மளுக்கு நம்ம டீம் இங்கே ரெடியாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து சேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் வச்சுருக்கேன். இந்தியா ஃபுல்லாக ஒரு 8 ஸ்டேட்ஸில் மொத்தம் சேல்ஸுக்கு இருக்காங்க. சேல்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்தெந்த ஊர் எந்தெந்த சேல்ஸ் டீமோ அவங்க காண்டாக்ட் நம்பர் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த காண்டாக்ட் நம்பரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க. தேங்க்யூ. தேங்க்யூ.